அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தால்ச்சா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு பருப்பு எடுத்து நல்லா அலசி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து முதல்ல நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தால்ச்சாக்கு வேணுங்கிற காய்கறியை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி எடுத்து இப்போ எண்ணெயை ஊற்றி 2 பட்டை 2 ஏலக்காய் போட்டு பொரிஞ்சோன்னே அது மேலே வெங்காயம் பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு. தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச காய்கறி மாங்காவை தவிர கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுறணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு அதிகமாக தேவைப்படுதுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து இந்த காய்கறி அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காவை போட்டு நல்லா ஒரு கொதிச்சோன்னா மாங்காய் ரொம்ப வேகாமல் அரை வேக்காடில் நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்ச பருப்பில் புளியை கரைச்சி ஊற்றி எடுத்து வச்சுக்க வேணுங்கிற அளவுக்கு கரைச்சிக்க வேண்டியது. இப்போ அந்த கொதிக்கிற குழம்புலேயே இந்த பருப்பு கடைசலில் நம்ம ஊற்றிக்கணும். நல்லா கலரி விட்ட பிறகு இப்போ நம்ம லாஸ்ட்டாக 2 கொத்து கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் தால்ச்சா நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ தால்ச்சா ரெடி. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.